ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு SmileySamayal சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெஜ் கீமா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த சோயா சங்க்ஸை தண்ணியில் நல்லா வேக போட்டு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துட்டிங்கன்னாவே நல்லா தூள் தூளாயிரும். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் சின்ன ஸ்டிக் பட்டை, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே நேரம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கியாச்சு. 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் மட்டன் வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். இதில் பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெசிபிக்கு தேவையான சால்ட் இது கூட சேர்த்துக்கிறோம். இதில் வாசனைக்காக கரம் மசாலா 1 ஸ்பூனும் இதில் நார்மல் மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசால் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் காம்பினேஷனுக்கு. என்னைக்காவது நான்வெஜ் எடுக்காத போது இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபியை 2லிருந்து 3 நிமிஷம் சிம்லையே வச்சு வேக விட்டீங்கன்னாவே சூப்பராக வெஜ் கீமா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.